மேஷம் ராசி பேரு கேட்ட உடனே ஒரு விஷயம் நினைவுக்கு வரும். அவங்க ரொம்ப துணிச்சலானவர்கள், நேராக பேசுறவர்கள்னு. அது உண்மையா இல்ல வேற ஏதாவது ரகசியம் இருக்கு? இன்னைக்கு அதை பற்றி நாம விரிவாக பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயம் தெளிவா சொல்லணும். மேஷம் ராசி மக்கள் அக்னி தன்மை உடையவர்கள். அதனால என்ன ஆகும் தெரியுமா? அவங்களோட குணத்துல ஒரு வேகம், ஒரு ஆற்றல், ஒரு தீவிரம் இருக்கும். அவர்கள் யோசிச்சு முடிவெடுக்க மாட்டாங்க. முடிவு எடுத்த பிறகுதான் யோசிப்பாங்க. அதாவது நான் இதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா யாராலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு உறுதி இருக்கும். ஆனா இதுல ஒரு குறையும் இருக்கு. அமைதி கொஞ்சம் குறைவு. சின்ன விஷயத்துக்கும் கோபம் வரும். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா அந்த கோபம் நீண்ட நேரம் இருக்காது. சில நிமிடங்களில் அமைதியாகிடுவாங்க. மேஷம் ராசி மக்கள் ரொம்ப நேர்மையானவர்கள். அவர்களுக்கு போலியாக இருக்கவே தெரியாது. நினைச்சதை நேராக சொல்லிடுவாங்க. அதனால சில பேருக்கு மனசு புண்படும். ஆனா நோக்கம் கெட்டது கிடையாது. இவர்களோட வாழ்க்கையில் பெரிய பலம் என்னன்னா பயம் இல்லாத மனசு. ஆபத்து எடுக்க தயங்க மாட்டாங்க. புதிய விஷயங்களை முயற்சி பண்றதுல ஆர்வம் அதிகம். ஆனா அதே நேரத்தில் அவசர முடிவுகள் எடுத்தா நஷ்டம் வரும். அதனால சில நேரம் காத்திருந்து யோசிச்சு முடிவெடுக்கணும். இப்போ ஒரு முக்கியமான பரிகாரம் பார்க்கலாம். மேஷம் ராசிக்கு ஆட்சி கிரகம் செவ்வாய். அதனால செவ்வாய்க்கிழமை முருகன் அல்லது ஹனுமன் கோயில் போவது நல்லது. ஓம் அங்காரகாய நம இந்த மந்திரம் சொல்லலாம். சிவப்பு நிறம் பயன்படுத்துவது நல்லது. ரத்தினம் பவளம். ஆனா ஜாதகப்படி ஆலோசனை வாங்கி தான் அணியணும். இது எல்லாம் செய்தா ஆற்றல் சரியான திசைக்கு போகும். இப்போ ஒரு ஆழமான உண்மை சொல்றேன். மேஷம் ராசி மக்கள் தோல்வி வந்தாலும் அதிலிருந்து வேகமா எழுந்து வருவாங்க. அவர்கள் எளிதாக கைவிட மாட்டாங்க. அதுதான் இவர்களோட பெரிய பலம். வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா கோபத்தை கட்டுப்படுத்தி அமைதியை அதிகரிக்கணும். அது மட்டும் சரியாக இருந்தா மேஷம் ராசி மக்கள் உயர்ந்த நிலைக்கு போகலாம். ஆனா அதுக்கு இன்னும் சில விஷயங்களை கவனிக்கணும். பாருங்க, வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா வெறும் தைரியம் மட்டும் போதாது. அதோட சேர்ந்து சின்ன சின்ன மாற்றங்களும் தேவை. மேஷம் ராசி மக்களிடம் அந்த தைரியம் ரொம்ப அதிகம் இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல அந்த தைரியம் தான் அவசரத்துக்கு காரணமாயிடும். அதனால என்ன பண்ணணும்னா ஒரு விஷயம் செய்ய முன்னாடி ஒரு நிமிஷம் கூட யோசிச்சா போதும். அது பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கும். இவர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவர்கள் ஆரம்பிக்கிற வேகம் ரொம்ப அதிகம். ஆனா சில நேரங்கள்ல அதை தொடர்ந்து கொண்டு போறதுல தான் சிக்கல் வரும். ஆரம்பிச்ச வேலை பாதியில விட்டுட்டுறது போல ஆகக்கூடாது. ஒரு விஷயம் தொடங்குனீங்கன்னா அதை முடிக்கும் வர பிடிச்சுக்கிட்டு போனீங்கன்னா அதுவே உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போயிடும். மேஷம் ராசி மக்கள் போட்டி மனப்பான்மை அதிகமா இருக்கும். எதுவானாலும் ஜெயிக்கணுன்ற எண்ணம் இருக்கும். அது நல்லதுதான். ஆனா அதே நேரத்துல மற்றவர்களை கம்பேர் பண்ணிக்கிட்டு போறதை குறைக்கணும். உங்க growth உங்களோட growth-ஆ இருக்கணும். மற்றவர்களை பார்த்து உங்களை குறை சொல்லிக்கிட்டீங்கன்னா மனசு அமைதி போயிடும். இவர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர்கள் எப்போதும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஓய்வு எடுக்க மறந்துடுவாங்க. சில நேரங்கள்ல ஓய்வு எடுத்துக்கிட்டாதான் மனசும் உடலும் பேலன்ஸ் ஆகும். இல்லைன்னா சோர்வு அதிகமாயிடும். மேஷம் ராசி மக்கள் நண்பர்கள் சர்க்கிள்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. எங்க இருந்தாலும் அட்டென்ஷன் வாங்குவாங்க. ஆனா ஒரு விஷயம் கவனிக்கணும். எல்லாரையும் நம்பிக்கிட்டே போகக்கூடாது. யாரு உண்மையா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். இவர்களோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னா அவர்கள் எவ்வளவு தடைகள் வந்தாலும் மீண்டு வருவாங்க. ஒரு தடவை விழுந்தா அங்கேயே இருக்க மாட்டாங்க. மறுபடியும் எழுந்து நிற்பாங்க. அதுதான் அவர்களோட வெற்றி ரகசியம். மேஷம் ராசி மக்கள் வாழ்க்கையில ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா கோபத்தை கட்டுப்படுத்துவது. கோபம் வந்த உடனே பேசுற வார்த்தைகள் தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகும். அதனால கோபம் வந்தா கொஞ்சம் அமைதியா இருக்க கற்றுக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா போகும். அதுக்கு சிம்பிளா ஒரு வழி என்னன்னா அந்த நேரத்துல எந்த முடிவும் எடுக்காதீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பேசுங்க. இது ஃபாலோ பண்ணினா பாதி பிரச்சனை தீந்துடும். மேஷம் ராசி மக்கள் தலைமை தன்மை கொண்டவர்கள். அவர்கள் எங்க இருந்தாலும் லீட் பண்ணுவாங்க. அந்த லீடர்ஷிப் சரியான திசையில போயிட்டா பெரிய உயரம் அடைய முடியும். இவர்களுக்கு இன்னொரு நல்ல குணம் என்னன்னா அவர்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. தங்களால முடிஞ்சதை தாங்களே பண்ணிக்குவாங்க. அதனால தான் அவர்கள் செல்ஃப் மேடா வளர வாய்ப்பு அதிகம். ஆனா சில நேரங்கள்ல உதவி கேட்கவும் கத்துக்கணும்.
எல்லாத்தையும் தனியாக செய்ய முயற்சி பண்ணினா சோர்வு வரும். வாழ்க்கையில பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். வேலை, குடும்பம், உடல், மனம் எல்லாத்தையும் சமநிலையில வைத்தாதான் நிம்மதி வரும். மேஷம் ராசி மக்கள் இந்த பேலன்ஸை கற்றுக்கிட்டா அவர்கள் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். அவர்கள் எப்போதும் முன்னாடி போகணுன்ற எண்ணத்தோட இருப்பாங்க. அதுதான் அவர்களை வெற்றிக்கு கொண்டு போகும். ஆனா அந்த பயணத்துல அமைதியையும் மறக்கக்கூடாது. சில நேரங்கள்ல ஸ்லோவா போனாலும் பரவாயில்ல, ஆனா ஸ்டெடியா போனீங்கன்னா தான் நீண்ட தூரம் போக முடியும். இது எல்லாம் ஃபாலோ பண்ணினீங்கன்னா மேஷம் ராசி மக்கள் வாழ்க்கையில மட்டும் இல்ல, எந்த துறையிலும் டாப்புக்கு போக முடியும். நீங்க உங்களை நம்புங்க, உங்க திறமை மீது நம்பிக்கை வைங்க. உங்க நேரம் வந்தா யாராலும் உங்களை நிறுத்த முடியாது. அதுதான் உண்மை. அதனால தைரியத்தோட முன்னே போங்க. வெற்றி கண்டிப்பா உங்களுக்கே. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க மேஷம் ராசியா? கருத்துல சொல்லுங்க. அடுத்து எந்த ராசி காணொளி வேணும்னு சொல்லுங்க, நான் அதையும் பண்றேன். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.